Hello everyone, welcome to K Square YouTube channel. So last videoல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா introduction to Revit and some concepts related to BIM and also நம்ம quick access barல இருக்க tools எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாவே பார்த்திருந்தோம். I hope நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்க என்னோட அடுத்த பார்ட் வீடியோக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி சப்போஸ் யாராச்சும் பார்க்காம நியூவாக வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் ஸோ வாட் இஸ் திஸ் வீடியோ, வாட் இஸ் திஸ் கோர்ஸ் அபவுட் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? வித்தவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டே கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் டூல்பார் அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்ட் ப்ரௌசர் பேலட் அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டி பேலட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் டெம்ப்ரவரி டூல்பார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார், வியூ கண்ட்ரோல் பார், செலக்ஷன் கண்ட்ரோல் பார். ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு see in this video. ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட ரிவிட் இன்டர்ஃபேஸில் தான் இருக்குது. சரிங்களா? என்னடா இந்த டேர்ம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே உங்களோட ரிவிட் இன்டர்ஃபேஸை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் அதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நியூவாக ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி இந்த மாடல்ஸில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணுங்கள், ப்ரௌசர் அண்ட் செலக்ட் திஸ் டிஃபால்ட் அண்ட் ஓப்பன். இங்கே வந்து ப்ராஜெக்ட் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிட்டோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து குவிக் ஆக்சஸ் பார். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் அவுட் தட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்பன் டூல் பார். ஓகேங்களா? ஸோ ரிப்பன் டூல் பார் அப்படின்றது இதுதாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேனல் சொல்லுவாங்க. பில்ட் பேனல், சர்க்குலேஷன் பேனலில் பார்த்தீங்கன்னா ரெயிலிங், ரேம்ப்பு, ஸ்டேர் கேசஸ் எல்லாமே இருக்கும். மாடல், அதுக்கப்புறம் இதில் ரூம் அண்ட் ஏரியா, ஓப்பனிங், டேட்டம், ஒர்க் பேனல் இதெல்லாமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்டீல் இருக்குது, ப்ரீகாஸ்ட்டு, சிஸ்டம்ஸ். ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பம்பிங் எல்லாமே கம்ஸ் அண்டர் இந்த சிஸ்டம் தான். ஓகேங்களா? இது மாதிரி மல்டிபிள் ரிப்பன் பால் டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ட்ராயிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி டிசிப்ளின்ஸ்க்குமே உங்களுக்கு டூல்ஸ் இருக்குது. ஸோ தட் would be very ஈஸி ஃபார் யூ டு ஹேண்டில். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபைல் மெனு தான் ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஃபைல், நீங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்களா, ஃபேமிலி, கான்செப்ஷுவல் இதெல்லாமே நம்ம ஃபர்தர் கிளாஸஸ். ஸோ டைட்டில் பார்க், அனோட்டேஷனுக்கான சிம்பிள்ஸ் ஏதாச்சும் டிசைன் பண்ணுமா, ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃப்ரம் ஹியர். அதுக்கப்புறம் ஓப்பன். ஸோ ஓப்பனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஆர் உங்ககிட்ட இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல் ஃபார்ம் ஐஎஃப்சி ஃபார்மேட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஓப்பன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சேவர்ஸ் அந்த இதில் இருக்கும். ஸோ அடுத்து எக்ஸ்போர்ட். ஸோ அதில் மல்டிபிள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆட்டோகேட் ஃபார்மேட்டில் கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ட்ராயிங்கை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே. அடுத்தது க்ளோஸ்னால் இந்த இது க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் எக்ஸிஸ் ரிவிட்னாலும் ரிவிட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிட் ஆகிடலாம். அடுத்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கும். கலர்ஸ் விச் மீன்ஸ் பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்க எனக்கு இப்போனா டார்க் தீமில் வேணும் அப்படின்னா கூட உங்களால் இதை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ டார்க் தீமில் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா டார்க் தீம், பட் usually I won't prefer dark themes. Okay, usually I won't prefer dark themesனால ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸோ கலர்ஸில் போயிட்டு இந்த இடத்துல நான் டார்க் தீம்லேருந்து லைட் தீமுக்கு ஒயிட் கலருக்கு நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதான் பெட்டர். ஸோ யூஸ் அண்ட் கன்வீனியன்ட். இதுவே பழகிடுச்சு. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து டார்க் தீமில் ஒர்க் பண்ண பிடிக்கும்னா ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபைல் முடிஞ்சது. ஸோ ரிப்பன் டூல் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ்
ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி பேலட். ஸோ இது ரெண்டும் தான் உங்கள் ட்ராயிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான், எலிவேஷன் இதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வால் சும்மா ட்ரா பண்ணுறேன். இல்லைங்களா? ஸோ வால் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு 3D வியூ போகணுன்னா நீங்கள் எதை கிளிக் பண்ணுவீங்க? இந்த ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராயிங்கில் இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஈஸ்ட் வியூவில் என்னோட வால் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த சைடு டபுள் கிளிக். ஸோ இந்த சைடு எல்லாமே டபுள் கிளிக் தான். ஸோ இந்த சைடு ஈஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட வால் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அடுத்தது நார்த் வியூவில் எப்படி இருக்கு, அதே மாதிரி சவுத். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த சைடில் இருக்க ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வியூஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்குது, சீலிங்கில் ஒர்க் பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3D வியூ இங்கேயுமே இருக்கும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணாலும் கரெக்டாக தான், இங்கேயும் கிளிக் பண்ணலாம், or இங்கே கிளிக் பண்ணலாம். சாரி, இந்த லெவல் 1ல் ஃப்ளோர் பிளானில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்னென்னா 3D பிளான் வரும். பட் இதில் ஒன்று என்னென்னா உங்களுக்கு இந்த ரீஜன் மாதிரி ஒன்று வரும். சப்போஸ் இது இந்த செக்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் பார் இருக்கும். இதை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 3D வியூ ஃபுல்லாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃப்ளோர் பிளான் போங்க. சப்போஸ் உங்களுக்கு 3D வியூ வேணும் அப்படின்னா இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி இந்த இடத்துல குவிக் ஆக்சஸ் பார்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி போகலாம். இல்லைன்னா இந்த டேப் ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கே நீங்கள் போய்க்கலாம். இல்லை பர்டிகுலராக ஒரு வியூ பார்க்கணும் அப்படின்னாலும் இது செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க செக்ஷன் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கணும், பட் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த ட்ராயிங்கை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் மவுஸோட நடுவில் ரோலர் இருக்குல்ல, அந்த ரோலரை இப்படி ட்ராக் இப்படி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஜூம் பண்ணுறதுக்கு இப்படி மூவ் பண்ணி பேக் ரோலரை மூவ் பண்ணுவீங்க, ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுவீங்க, பேக்கில் ரோல் பண்ணுவீங்களா? ஆனால் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி மவுஸ் அப்படி இப்படி மூவ் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். மவுஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே பட் யூ ஹாவ் டு ஷிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வியூஸ்லாம் வேண்டாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ், அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வந்து இப்போது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வந்து இதில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வியூன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் உங்கள் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வந்து ஃபிட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கூட உங்களால் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஆர் இதை எப்படி ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த எண்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு நிமிஷம் இந்த கொஞ்சம் எண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போய் இன்னும் கொஞ்சம் எண்டில் வச்சிங்க அப்படின்னா ஃபிட் ஆகிடும். ப்ராஜெக்ட் ப்ரௌசரை வந்து பார்த்தோமோ அதே மாதிரி நமக்கு ப்ராப்பர்ட்டி பேலட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி பேலட்னா ஒன்றும் இல்லை, பை த நேம் டு நோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சம்திங். இது ஒரு எலமெண்ட் ஒரு ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பேலட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பேலட்டையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி தனியாக இருந்தது அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் தட் பார்டர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இப்படி வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது இல்லையா, ஸோ அப்போ வரும்போது நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதே ப்ராப்பர்ட்டி பேலட் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கோ டு மாடிஃபை. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு பிபி அப்படின்னு என்டர் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். பிபி ஆர் ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிங்கனாவே அது ஷோ ஆகிடும். ஈவன் அந்த வியூவில் கூட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட யூஸ் பார்க்கலாம். நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வால் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா?
இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வால்ஸ் இருக்குது. கர்டைன் வால்ஸ் இருக்குது, ஸ்டாக்டு வால்ஸ் இருக்குது. இதை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் வால் இருக்குது. அந்த வாலோட எடிட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஒரு வாலை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி மெட்டீரியல் கொடுக்கறது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி பேலட்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வாலோட ஹைட், ஸோ பேஸில் கீழேருந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த வால் வந்து ஹைட்டில் போகுது, அந்த மாதிரியோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வாலோட என்டையர் இன்ஃபர்மேஷன். இப்போ வாலுக்குன்னா இது என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வேறு எதுனா இப்போது இந்த டோர் எடுத்து இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த டோரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சைடில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பேலட்டில் தெரியும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ நீங்கள் இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டு தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் டெம்பரவரி டூல் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மாடிஃபையிங் அப்படின்ற ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக இருந்தால் அந்த மாடிஃபைல போனீங்கன்னா அந்த இது இருக்காது. நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி இந்த வாலான எடிட் ப்ரொஃபைல், வால் ஓப்பனிங், அட்டாச் வால் அட்டாச், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டுது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டும். இது பேர் வந்து டெம்பரவரி ரிப்பன் டூல் ஆர் டெம்பரவரி ரிப்பன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க, இது வந்து என்னன்னா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வியூ கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. வியூ கண்ட்ரோல் பேனல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேலிங். ஸோ இப்போ நம்ம வந்து இம்பீரியல் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நமக்கு ஃபீட் இன் இன்ச்சஸ் காட்டுது. நீங்கள் இதே மெட்ரிக்னா மீட்டர்ஸ் ஒரு எம்எம்ல நீங்கள் யூனிட் செட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலிங் எலிமெண்ட்ஸ் காட்டும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி கஸ்டமைஸ் கூட நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் லெவல். ஸோ டீட்டெயில் லெவல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜூம் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை கோர்ஸ் அப்படி ஒரு நிமிஷம் நான் வாலோட டைப் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த வால் நான் யூஸ் பண்ணுறேன், பேசிக் வால் எக்ஸ்டீரியர். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கோர்ஸு இப்போ இந்த இடத்துல நான் கோர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் சீம்ஸ் லைக் ரெண்டு லைன் இருக்க மாதிரி தான் இந்த இடத்துல எனக்கு இருக்கு. கரெக்டாக? அதுவே நீங்கள் வந்து மீடியம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னுமே நல்லாவே தெரியும். அடுத்தது ஃபைன். ஸோ கோர்ஸ் அண்ட் சாரி மீடியம் அண்ட் தென் ஃபைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டராகவே இருக்கும் அந்த டீட்டெயில். இது எஸ்பெஷலி ஃபார் 2D வியூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 3D வியூக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே, விஷுவல் ஸ்டைல் டிஸ்பிளே. இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு நேம் இருக்கும், விஷுவல் ஸ்டைல் டிஸ்பிளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம். ஸோ வயர் ஃப்ரேம்னா இந்த மாதிரி வயர் ஃப்ரேம் அப்படின்றது உள்ளே இருக்கிறது கூட நம்மளால பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதை நான் வயர் ஃப்ரேமில் வச்சுட்டேன் அப்படின்னா இன்னுமே நமக்கு டீட்டெயிலாக தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து வயர் ஃப்ரேம் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேர் தூக்கிட்டு வந்து நான் இங்கே வச்சிடுறேன். இப்போ நீங்கள் இந்த இந்த வியூ பண்ணி பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. இதான் வந்து வயர்டு வியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன். ஸோ ஹிடன் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த இதில் இருக்கும். ப்ளஸ் நமக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறது ஹிடன் ஆகிருக்கு பாருங்க. அடுத்தது வந்து ஷேடட். ஸோ ஷேடட் கொஞ்சம் கலர் எல்லாமே நமக்கு அது சேர்த்து கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி அதுக்கு அடுத்தது வந்து கன்சிஸ்டன்ட் கலர்ஸ். அதுக்கடுத்து டெக்ஸ்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்ஸ் நல்லாவே தெரியுது பாருங்கள் இதில். ஸோ ரியலிஸ்டிக் வியூனாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் ரெண்டர் ஆக கொஞ்சம் டைம் இருக்கும். பட் திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ரியலிஸ்டிக் வியூ. பட் வென் யூ ஒர்க், நீங்கள் நார்மலாகவே ஒர்க் பண்ணும்போது கோ வித் டீட்டெயில் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபைன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் ஷேடட் வியூஸ் பண்ணலாம். டிசைன் பண்ணும்போது ஹிடன் வியூவில் கூட நீங்கள் உங்களால் டிசைன் பண்ண முடியும். பட் கோ வித் ஷேடட்.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சன் பாத்து. ஸோ சன் பாத் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. ஸோ ரெண்டர் டைம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த சன் பாத் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஷேடட். ஸோ ஷேடட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஷேடட் வியூல தான் இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, இந்த ஷேடட ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஷேடிங் அந்த இது ஆஃப் ஆயிடும். வேணும் அப்படின்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ம். ஓகேங்களா? எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ சைட்லேருந்து வரும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஷேடட் இருக்கும். ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ரெண்டர். இப்போ சப்போஸ் நீங்க ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டர் ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கிராப் வியூ. ஸோ கிராப் வியூவ ஆன் பண்ணிட்டு, கிராப் வியூ ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏத்த மாரி அத விசிபிலிட்டியும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிராப் வியூன்னு பாருங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கிராப் வியூ இருக்கும். ஸோ நீங்க கிராப் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க கிராப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஷீட்லாம் இது பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த கிராப் வியூ யூஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் டைல் அ சாரி டைட்டில் பிளாக் கிரியேட் பண்ற இடத்துலலாம் நீங்க இந்த கிராப் வியூ யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிராப் வியூ அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த டெம்ப்ரவரி ஹிடன் அந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு வந்து ஹைட் ஆயிருக்கு. என்ன பண்ணுறேன், 3D வியூ போய்க்கிறேன். ஒரு காம்போனன்ட் எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிறேன். Okay, and also I'm going to place the same category element here. ஓகேங்களா? ஸோ சேம் இதை நான் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஐசோலேட் கேட்டகரி அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அதர் தென் இந்த கேட்டகரி இல்லாமல் எனக்கு ஃப்ளோர் இந்த இடத்துல இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் பல்ப் இருக்குல்ல, இட் இஸ் ரிவீல் தட். ஸோ இதை வந்து எனக்கு ரிவீல் பண்ணும். இந்த இடத்துல என்ன ஹைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிவீல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பல்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். ஸோ சப்போஸ் இப்போ எனக்கு அந்த ஃப்ளோர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் திரும்பியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் டெம்பரவரி ஹைட் ஐசோலேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நான் இது வந்து ஷேடரில் வச்சுக்கலாம், கொஞ்சம் அப்போ தான் கிளியராக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே டெம்பரவரி ஹைட் ஆர் ஐசோலேட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போயிட்டு ஹைட் கேட்டகரி அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட கேட்டகரிஸ் அதோட இப்போ நான் வந்து அந்த டேபிள் கிளிக் பண்ணேன் இல்லையா, அதோட கேட்டகரிஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். சரிங்களா? திரும்ப அது வேணும் அப்படின்னா யூ கேன் கிவ் ரீசெட் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இதை கிளிக் பண்ணலாம். ஹைட் எலமெண்ட். ஸோ நான் எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணனோ அந்த எலமெண்ட் மட்டும் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி நான் கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடான கேட்டகரிஸ் எல்லாமே வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஆனால் எலமெண்ட்டாக நீங்கள் எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்டை. இப்போ ஐசோலேட்டும் அதே கான்செப்ட் தான். இப்போ ஐசோலேட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் ஆகாத எலமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். ஸோ சப்போஸ் ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த பல்பு சிம்பிள் நியர்பைல இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது பேர் என்னன்னா ரிவீல் த ஹிடன் எலிமெண்ட். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது வரும். ஸோ இப்போ சப்போஸ் இந்த விண்டோ உங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாகிள் ரிவீல் ஹிடன் எலிமெண்ட் ஹைட் அப்படின்ட்டு இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேப் அந்த கலர் மாதிரி உங்களுக்கு ஸ்கொயராக காட்டுச்சு இல்லையா, ஸோ அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதான் இதோட யூஸ் கேஸு. அடுத்தது வந்து டெம்பரவரி வியூ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ சப்போஸ் ஏதாவது டெம்ப்ளேட் நீங்கள் ஓனாக இது பண்ணியிருந்தீங்க, டெம்பரவரி டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து அனலிட்டிக்கல் ஏதாச்சும் மாடல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் செட்ஸ் இதெல்லாமே, அப்புறம் ரிவீல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ இதெல்லாமே ஃபர்தர் கிளாஸஸில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா செலக்ஷன் ரிலேட்டட் பார்ஸ். சரிங்களா? செலக்ஷன் ரிலேட்டட் டூல் பார்ஸ் அது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த ஃபைலில் தான் நான் ஆட்டோகேட் வச்சுருக்கேன். ஸோ ஹோம் RT1ன்ற ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருக்கும், அதோட சேர்த்து எனக்கு நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா நான் ஒரு ஆட்டோகேட் ஃபைலை லிங்க் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர் கிளாஸஸில் எப்படி இது பண்ணலாம் நான் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்னால் என்ன பண்ண முடியுது, இந்த லிங்க்கை வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியுது. தெரியுதுங்களா உங்களுக்கு?
இந்த ஆட்டோகேட் லிங்க்கை. பட் இதுவே நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் செலக்ட் பண்ண முடியாது. இதுதான் செலெக்ஷன் டூல் பாரில் ஃபஸ்ட்டு ஒன், செலக்ட் லிங்க்ஸ் அப்படின்றது. இது இது இங்கேயும் இருக்குங்க. இந்த மாடிஃபை கீழே செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அது வந்து உங்களுக்கு இங்கேயும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். நான் அதை ஆன் பண்ணிடுறேன். ஸோ இங்கேயே அது ஆன் ஆகிடுச்சு. நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிளிக் ஆகிடும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் அண்டர்லே எலமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்லே எலமெண்ட் வந்து எனக்கு ஆஃப் ஆகிருக்கு. ஸோ என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஃபேமிலிஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். என்னால் செலக்ட் பண்ண முடியல. இப்போ எனக்கு அதுவும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை ரிவீல் பண்ணிங்க, அன்செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். இதை நான் அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால் இதை செலக்ட் பண்ண முடியாது. இப்போ திரும்பியும் நான் அன்செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அண்டர்லே எலமெண்ட். ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு ஷோ ஆகிற எலமெண்ட்ஸ் வந்து உங்களால் பார்க்கணும். சப்போஸ் இந்த இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த அண்டர்லே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா அண்டர்லேன்னு இருக்கும். அந்த அண்டர்லேயில் டாப் லெவலில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அன்பவுண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு வச்சுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் நம்ம இன்னும் ஃபர்தர் கிளாஸஸில் எப்படி இதெல்லாம் செட் பண்ணுறது, ஒரு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி நம்ம இதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிண்டு. ஸோ பின் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு மூவ் ஆகுது இல்லையா, எனக்கு அந்த மாதிரிலாம் மூவ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு பின் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? ஸோ பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ இதை அன்செக் பண்ணிவிட்டு இது அப்போ அன்பின்னும் உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு ஃப்ளோர் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு ஃப்ளோர் வரைஞ்சிக்கிறேன். இதை எப்படி செலக்ட் பண்ணுறது? சரிங்களா? 3D வியூ போய்க்கலாம். ஃபைன் ஷேடட் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. ஆஃப் பண்ணிக்கலாம். இஷ்யூஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன் எலிமெண்ட் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா நான் இதை வந்து டாப் வியூவில் வச்சுக்கலாம். இப்போது இந்த இது இருக்கு இல்லையா, இந்த செலக்ட் எலமெண்ட் பை ஃபேஸ், இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால என்னால் கர்சரை உள்ளே கொண்டு போனேன். இதுக்குள்ளே இருந்தால் என்னால் செலக்ட் பண்ண முடியல. பட் இந்த எட்ஜஸில் பிடிக்கும் போது என்னால் செலக்ட் பண்ண முடியுது இல்லையா. சப்போஸ் எனக்கு ஃபேஸ்லேயும் போகும்போது செலக்ட் ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கர்சர் நடுவில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கர்சரை எட்ஜில் வச்சிங்கன்னா செலக்ட் ஆகும். அதுவே நீங்கள் இந்த கர்சரை இங்கே உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து செலக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது வந்து ட்ராகு. ஸோ ட்ராக் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்படி ட்ராக் பண்ணுவோம் இல்லையா, அதான். இப்போது நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகிறேன், அப்போ தான் எனக்கு வந்து ட்ராக் ஆகுது. இதுவே நான் அன்செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்களா எனக்கு அந்த ட்ராக் ஆப்ஷன் வருது. நான் திருப்பி சொல்லிடுறேன். இது ஆஃபில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு செலக்ட் பண்ண உடனே அந்த ஆப்ஷன் இதாகுது. அதுவே எனக்கு செலக்ட் பண்ண உடனே என்னால் ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? அது நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த ட்ராக் ஆப்ஷன் வரும். சப்போஸ் உங்களுக்கு அது அன்செக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகிடும். நம்ம மவுஸ்லேருந்து கை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை எலமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இது அப்புறம் இது, இப்போ நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட் செலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் பிடிச்சிங்க, கண்ட்ரோல் பிடிச்சிங்க அப்படின்னா 2 எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டுது பாருங்கள். இப்போ அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 எலமெண்ட். இப்போ மேலேயும் உங்களுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும், கீழேயும் ஃபில்டர் இருக்கும். ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் ஒரு வால் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து
செலெக்ஷன் கண்ட்ரோல் டேப் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சோஃபார் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குயிக் ஆக்சஸ் பார் பார்த்தாச்சு, ரிப்பன் பேனல் அதோட டூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி பேலட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கான என்டையர் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ எடிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் நமக்கு என்ன பண்ணுது, இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாடிஃபையை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆர்பிபி அப்படின்னு என்டர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். அடுத்தது ப்ராஜெக்ட் ப்ரௌசரும் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா வியூவில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இது வந்து என்னென்னா ஸ்டேட்டஸ் பார், நீங்கள் என்னென்ன இது பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல வந்துடும். அடுத்தது வந்து இது விஷுவல் ரிலேட்டடான பார்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து இது செலெக்ஷன் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்டர்ஃபேஸில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மாடலை டிசைன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஐ ஹோப் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் குயிக் ஆக்சஸ் பாரை நான் இது பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து எபிசோட் 2. இதில் நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ் ரிப்பன் பார், ப்ராப்பர்ட்டி பேலட், ப்ராஜெக்ட் ப்ரௌசர், அதுக்கப்புறம் விஷுவல், அதுக்கடுத்து செலெக்ஷன் பார்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. அடுத்தது ஃபர்தர் கிளாஸஸில் எப்படி ஒரு லெவல்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த நேவிகேஷன் பாரு, ஸோ இது எல்லாமே இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸஸ் விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கிளாஸஸ் உங்களுக்கு டே பை டே வந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வித்தவுட் நீங்கள் வந்து இதை வந்து வித்தவுட் டூயிங் எனி திங் உங்களால் வந்து இதில் ஃப்ளோ கொண்டு வரவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸை கவனிங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் ஒரு பிம் ரிலேட்டட் ரோல்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களால் ப்ளேஸ் ஆக முடியும். சரிங்களா. ஸோ அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச்.